இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெட், குரோமியம், மெர்குரி, பிவிசின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஏற்படுற பாதிப்புகள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன ஆகும், இது வந்து இட் டேமேஜஸ் த நர்வஸ் சிஸ்டம். லெட் யூஸ்வலாக பேட்டரியில் மேனுஃபேக்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குரோமியம் வந்து ஆஸ்மாட்டிக் பிராங்கைட்டிஸ் அப்படின்ற எஃபெக்டை கொடுக்கும். குரோமியம் வந்து வெல்டிங் அந்த இடத்துல இருக்கவங்களுக்குலாம் இந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். மர்குரி அப்படின்றது என்ன ஆகும்னா இது டேமேஜஸ் த பிரெயின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். மர்குரி வந்து நிறைய அந்த கோல் ஃபயர் பிளான்ட், அதே மாதிரி ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த பாய்சனிங் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி முன்னாடிலாம் டென்டல் ஃபில்லிங்கில் கூட பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் அதுலேயும் மர்குரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்போலாம் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அடுத்தது வந்து பிவிசி. இது வந்து எதை அஃபெக்ட் பண்ணால் இட் அஃபெக்ட்ஸ் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது வந்து அந்த ரீப்ரொடக்ஷன் அதே மாதிரி இம்யூன் சிஸ்டமோட அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கும். ஸோ பிவிசி வந்து என்னது, இட் அஃபெக்ட்ஸ் த ரீப்ரொடக்டிவ் அண்ட் இம்யூன் சிஸ்டம். ஸோ ஆன்சர் வந்து பி தான், 2, 4, 1, 3 அப்படின்றது தான் சரியான ஆன்சர்.